ஹலோ நண்பா, வணக்கம். இது உங்கள் சாட் ஜிவிஎம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல நிறைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ற விஷயங்களை இன்னைக்கு நாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்க ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு பொதுவாக மார்க்கெட்டில் நாம இந்த மாதிரி ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இந்த சார்ட் பேட்டர்ன்ஸில் நிறைய கேண்டில் இருக்கு. இதனுடைய மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். கேண்டில் ஸ்டிக். வாட் இஸ் கேண்டில் ஸ்டிக்? கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா என்ன? கேண்டில் ஸ்டிக்கில் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. பொதுவாக கேண்டில் ஸ்டிக் அப்படின்னாக்கா மெழுகுவர்த்தி போன்ற ஒரு உருவம் இருக்கும். அதுதான் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவோம். அதில் க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும், ரெட் கலரில் ஒன்று இருக்கும். க்ரீன் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரீன்ன்றது புல்லிஷ், நிறைய பையர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை தெளிவுபடுத்துது. ரெட் என்ன அப்படின்னா, நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க, விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத ஒரு தெளிவுபடுத்துது. இந்த இடத்துல கிரீன் கலர் கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ப்ரைஸ் நார்மலாக ஒரு ப்ரைஸ் ஓப்பன் ஆகும் பொழுது, உதாரணத்துக்கு ஒரு 10 ரூபால ஓப்பன் ஆகுது அப்படின்னாக்கா, அந்த 10 ரூபால இருந்து அந்த கேண்டில் ஒரு 20 ரூபாய்க்கு போகுது. அந்த 20 ரூபால இருந்து அதுக்கு மேல 30 ரூபாய்க்கு போகுது. திரும்ப அங்கேருந்து 30 ரூபால இருந்து க்ளோஸ் ஆகும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு 15 ரூபால முடியுதுன்னு வச்சுப்போமே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த கேண்டில் ஸ்டிக் ஒரு புல்லிஷ் கேண்டிலாக மாறி இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும் பொழுது ஒரு ரேஞ்சுக்கு போகுது, 10 ரூபாய்க்கு போகுது. அந்த 10 ரூபால இருந்து கீழே வருது, கீழே 5 ரூபாய்க்கு வருது, 5 ரூபால இருந்து திரும்ப தொடர்ச்சியாக மேலே ஏறி 20 ரூபாய்க்கு போகுது. ஆனால் முடியும் பொழுது 15 ரூபால முடியுது அப்படின்னாக்கா, அந்த கேண்டில் ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்கும். ஏன்னா கீழே தொடங்கி மேலே போயிட்டு முடியறதுனால அந்த கேண்டில் கிரீன் கலர்ல இருக்கும். இதுதான் புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். அதே கேண்டில் நம்ம மார்க்கெட்ல ஓப்பன் ஆகிற பிரைஸ்ல இருந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே திரும்ப ஒரு இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கோம். அப்படி வர கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். அதனுடைய பேர் பியரிஷ்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, வாங்குறவங்கள விட விற்கிறவங்க அதிகமா இருக்காங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது ரெட் கலர் கேண்டில். விற்கிறவங்கள விட வாங்குறவங்க அதிகமா இருக்கிறாங்க அப்படின்றது தான் கிரீன் கலர் கேண்டில் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த விஷயங்களை நாம தெளிவுபடுத்தி புரிஞ்சுக்கணும். இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை நாம யூஸ் பண்றது எந்த மெத்தடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க. இட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ஜாப்பனீஸ் rice merchants and traders to track market prices and daily momentum hundreds of years before becoming popularized in the United States. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் மெத்தடு. ஜாப்பனீஸ்ல அரிசி விற்பனைக்காக இந்த ஒரு மெத்தடாலஜியை இனிஷியலா ஆரம்பிச்சாங்க. அது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஸோ அதை பேஸ் பண்ணி யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனுடைய உதாரணம் தான் இது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா என் நம்பர் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படின்றது நெசசிட்டி கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ கேண்டில் ஸ்டிக்ஸ் நாம உதாரணத்துக்கு எடுத்திருக்கோம். அது பார்த்தீங்கன்னா டோஜிஸ், கிரேவ்ஸ்டோன், டிராகன்ஃப்ளை, லாங் லெக்டு, புல்லிஷ், ஸ்பின்னிங் டாப், bearish spinning top, hammer, hanging man, inverted hammer, shooting star, bullish engulfing, bearish engulfing, bullish arami, bearish arami, morning star, evening star. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் மட்டும் நாம இன்னைக்கு பார்க்கலாம். இதை பற்றி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு
நம்ம சேனல் மூலியமா நெறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இதுக்கப்புறம் வர காலகட்டங்கள்ல பகிர்ந்துகிட்டே இருப்போம். ஸோ முதல்ல நாம பார்க்க போறது வந்து டோஜி கேண்டில் ஸ்டிக். இந்த டோஜி கேண்டில் ஸ்டிக் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, புல்லிஷ காட்டிலும் பியரிஷ் அதிகமா இருக்காங்க. இந்த இடத்துல வாங்குறவங்கள காட்டிலும் விக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. அப்படின்றது தான் வந்து இந்த டோஜி ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் காட்டுது. ஸோ இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு நாம இனிஷியலா பேசும்பொழுது சொல்லியிருந்தோம். கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுறது ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து தொடர்ச்சியா இறங்கி தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படின்னா, வாங்குறவங்கள விட விக்கிறவங்க அதிகமா இருக்காங்க இந்த இடத்துல அப்படின்றது தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இந்த டோஜி கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சைடு வேஸ்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து பெருசா ரியாக்ட் ஆகாது. இதுவே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, கம்பல்சரி அங்கருந்து ஒரு செல்லருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். ஸோ பியரிஷ் மொமெண்டம் வந்து அங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நாம அனலைஸ் பண்ணலாம். ஸோ எப்பவுமே வந்து நாம ட்ரேட் பண்ணும் பொழுது கேண்டில் ஸ்டிக் வந்து டிமாண்ட் ஜோன்ல இருக்கா? சப்ளை ஜோன்ல இருக்கா? சப்போர்ட்ல இருக்கா? ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா? இந்த மாதிரியான விஷயங்கள வந்து நாம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, நம்மளால வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ இந்த டோஜி கேண்டில் ஸ்டிக் வந்ததுக்கப்புறம், நாம இம்மீடியட்டா எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக் முடிஞ்சு, அதுக்கு அடுத்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறம், நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக்ல தான் வந்து நாம போய் என்ட்ரி எடுக்கணும். எப்பவுமே டோஜி கேண்டில் ஸ்டிக்கா இருக்கட்டும், என்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னா இருக்கட்டும், அந்த இம்மீடியட்டா அந்த கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே நாம போய் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக் முடிஞ்சு, ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சதுக்கு அப்புறம், நெக்ஸ்ட் கேண்டில்ல போயிட்டு தான் நாம என்ட்ரி எடுக்கணும். அந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலுடைய பியரிஷ் கேண்டிலா இருந்ததுன்னா, லோவ கட் பண்ணும் பொழுது நாம என்ட்ரி எடுக்கலாம். சப்போஸ் புல்லிஷ் கேண்டிலா இருந்ததுன்னா, ஹைய கட் பண்ணும் பொழுது நாம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பொதுவான விஷயம். இது வந்து கம்பல்சரி நாம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கிரீவ் ஸ்டோன் டோஜி. டோஜில வந்து என் நம்பர் ஆஃப் டைப்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து கிரீவ் ஸ்டோன் டோஜி கேண்டில் ஸ்டிக் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓப்பன் ஆகிற பிரைஸ்ல இருந்து தொடர்ச்சியா அந்த கேண்டில் வந்து கீழே போயிட்டு முடியும். இந்த மாதிரியான கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் நீங்க பென்னி ஸ்டாக்ஸ்ல நிறையவே பார்க்கலாம். ஏன்னா பென்னி ஸ்டாக்ஸ்ல ஒரு கட்டத்துல அந்த ஸ்டாக்ஸ்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு முடிவாயிடுச்சுனாக்கா, அந்த ஸ்டாக்ஸ் ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து ஒரே ஃபால எடுத்து ஃப்ளாட் லைன்ல போய் முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல பையர்ஸ் கிடையவே கிடையாது. ஒன்லி செல்லர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. அதுக்கு அடுத்து டிராகன் ஃப்ளை டோஜி. டிராகன் ஃப்ளை டோஜி அப்படின்னா பெருசா வந்து நாம முடிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல பாருங்க, இந்த டிராகன் ஃப்ளை டோஜி வந்து ஒரு ஒரு பூச்சி பறந்துட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஷேப்ல இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிராகன் ஃப்ளை டோஜி. அது கரெக்டா எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சப்போர்ட்ல வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நாம அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணிட்டு அந்த கேண்டிலுடைய ஹைய கட் பண்ணும் பொழுது நாம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்த கண்டிப்பா நோட் பண்ணுங்க. ரெசிஸ்டன்ஸ் இல்ல சப்போர்ட். இந்த இடத்துல தான் வந்து நாம இந்த டோஜிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும். டோஜி வந்த உடனே அது இண்டிகேட் பண்றது இன்டெசிஷன். பையர்ஸ் அதிகமா இருக்காங்களா? செல்லர்ஸ் அதிகமா இருக்கிறாங்களா? அப்படின்ற ஒரு கேள்விகள் அங்க எழும். அந்த இடத்துல நாம வெயிட் பண்ணி நிதானமா ஒரு கேண்டில விட்டுட்டு அதுக்கு அடுத்த கேண்டில்ல போயிட்டு நாம என்ட்ரி எடுக்கும் பொழுது நம்மளால சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுலயே 2 வகை இருக்கு. ஒண்ணு புல்லிஷ் சினாரியோ சாரி பேரிஷ் சினாரியோ, புல்லிஷ் சினாரியோ. இந்த சினாரியோல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த டிராகன் ஃப்ளை டோஜி வந்து ரெசிஸ்டன்ட்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா,
அந்த இடத்துல வந்து ஒரு பேரிஷ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். சப்போஸ் அதுவே ஒரு சப்போர்ட்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ரைஸ் ஆகும். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நாம ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து லாங் லெக்டு டோஜி கேண்டில் ஸ்டிக். இந்த கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பையர்ஸ் அதிகமா இருக்காங்களா செல்லர்ஸ் அதிகமா இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனே இருக்காது. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மிடில்ல நிற்கும். இந்த இடத்துல வந்துருச்சு ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நாம இமீடியட்டா டிசைட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்க்கணும். அதுக்கு அடுத்த கேண்டில்ல கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் நாம என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்றத நீங்களே கண்கூட பார்க்கலாம். ஸோ இந்த லாங் லெக்டு டோஜி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ல வந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு பை ட்ரெண்டுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் அப் மூமெண்ட்ல ரெசிஸ்டன்ஸ்ல வந்தது அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் செல்லர்ஸ்க்கு இருக்கலாம். ஸோ நாம வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஸ்டிக். இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஸ்டிக் அப்படின்றது ஆல்மோஸ்ட் அந்த லாங் லெக்டு டோஜி பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான். பட் சைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாங் லெக்டு டோஜியை விட சின்னதாக இருக்கும் ஸ்பின்னிங் டாப். இந்த ஸ்பின்னிங் டாப் பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ்ன்றதுனால கிரீன் கலரில் இருக்கும். அந்த கிரீன் கலர் கேண்டில் கிரீன் கலர் ஸ்பின்னிங் டாப்பு கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆன கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணும் பொழுது நாம என்ட்ரி எடுக்கணும். அது இமிடியட் கேண்டிலா இருக்கலாம், இல்ல அதுக்கு அடுத்து வர கேண்டிலா இருக்கலாம். அந்த இடத்துல தான் நாம என்ட்ரி எடுக்கணும். அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவசரப்பட்டு நாம என்ட்ரி எடுத்தோம்னா இது ஃபெயிலியர் ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஃபேக் ரிசல்ட் ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நாம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் எடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பண்ணணும். இது வந்து பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர்ல ஸ்பின்னிங் டாப் கேண்டில் இருக்கும். அந்த இடத்துல நாம பாருங்க இந்த கேண்டில்ல கட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்க்கு வெயிட் பண்ணணும்னா நாம கன்ஃபர்மேஷன் கேண்டில்ல என்ட்ரி எடுக்கணும். ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன் கேண்டில் ஸ்டிக். இந்த ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன் கேண்டில் ஸ்டிக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஷேப்ல தான் இருக்கும். பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேமர் கேண்டில் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். ஹேங்கிங் மேன் கேண்டில் வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஹேங்கிங் மேன் கேண்டில் பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு ஷேடோவும் இருக்கும். ஸோ இந்த ஹேமர் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பை சிக்னலா இண்டிகேட் பண்ணும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க ஒரு கேண்டில் ஓப்பன் ஆனதுல இருந்து தொடர்ச்சியா மேலே போயிட்டு ஓப்பன் பிரைஸ் இங்க இருக்கு. அங்க இருந்து கீழே இறங்கி திரும்பவும் வந்து பையர்ஸோடைய ஆதிக்கத்தினால மேலே வந்து க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல மேலே வந்து எந்த ஷேடோவும் இல்லாதனால பையர்ஸோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. இது வந்து ஒரு சப்போர்ட்ல ஃபார்மேஷன் ஆகும் பொழுது அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில்ல என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து டவுன் ட்ரெண்டில் உருவாகிற ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஒர்க் ஆகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் ஆகிற கேண்டில் தொடர்ச்சியாக வந்து கீழே போயிட்டு முடியுது. இந்த இடத்துல வந்து பையர்ஸை விட செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணும் கிளியரா. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டிலில் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ட்ரேடு பர்ஃபெக்டாக முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது இன்வெர்டர் ஹேமர் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் நாம பார்த்தோம் இல்லைங்களா ஹேமர் கேண்டில் அண்ட் ஹேங்கிங் மேன் கேண்டில். அந்த கேண்டிலுக்கு ஆப்போசிட் கேண்டில் தான் இந்த கேண்டில்ஸ். ஸோ அந்த கேண்டில்ஸ் என்ன ஆகும் கீழே இருந்து மேலே போய் முடியும். இந்த கேண்டில்ஸ் வந்து அப்படியே ஆப்போனண்டா கீழே முடியும். ஆனாலும் இது ஓப்பன் ஆனது வந்து கீழே ஓப்பன் ஆயிட்டு மேலே வரைக்கும் போயிட்டு திரும்ப க்ளோஸ் ஆனது கிரீன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்தாலும் இந்த கேண்டிலுக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நாம என்ட்ரி எடுக்கலாம்.
இது வந்து புல்லிஷ் உடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அதனால இந்த கேண்டில் வந்து ஒன்லி ஃபார் பையர்ஸ் அப்படின்ற நோக்கத்துல பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஷூட்டிங் ஸ்டார்னு சொன்னோம். ஷூட்டிங் ஸ்டார்ல பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டில் ஓப்பன் ஆனது மேல போயிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா கீழ தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க. இந்த செல்லர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, இந்த கேண்டில்ல வந்து நாம கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் செல் என்ட்ரிக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக். என்கல்ஃபிங் அப்படின்னா விழுங்குறது அப்படின்ற மீனிங் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக்க இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக்குடைய க்ளோஸ், அதாவது க்ளோஸ்ன்றது வந்து ஓப்பன் பிரைஸ்ல இருந்து க்ளோஸ் பிரைஸ். ஸோ இந்த க்ளோஸ் பிரைஸை கட் பண்ணி கீழே தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிட்டு கீழே போயிட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு க்ளோஸ் வைக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்ன்றது ப்ரீவியஸ் கேண்டில கட் பண்ணி கீழே இறங்கும். ஆனால் அங்கேருந்து பையர்ஸ் உடைய ஆதிக்கம் வந்து அந்த கேண்டிலை காட்டிலும் பெரிய கேண்டிலா ஃபார்ம் ஆயிட்டு முடிக்கும். ஸோ அதுதான் வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. புல்லிஷ் கேண்டில் க்ளோசஸ் அபோவ் ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் ஓப்பன். ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஓப்பனை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணது அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூ இருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் கேண்டிலுடைய க்ளோஸை கட் பண்ணி கீழே தான் வந்து ஓப்பன் வைக்கும். அந்த ஓப்பன்ல இருந்து கீழே இறங்கி திரும்ப வந்து மேலே போயிட்டு தான் க்ளோஸ் வைக்கும். ஸோ இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பியரிஷ் என்கல்ஃபிங். பியரிஷ் என்கல்ஃபிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் காட்டிலும் பியரிஷ் கேண்டில் பெருசா ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இது விழுங்குற மாதிரி இருக்கும். அந்த கேண்டிலுக்கு க்ளோஸை விட ஓப்பன் ஹையில் இருக்கும். கேப் அப்ல ஓப்பன் ஆகும். கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு மேலே கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே வந்து தான் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இதில் என்ன புரியுது அப்படின்னா, பையர்ஸை விட செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றது கிளியராக வந்து வியூ ஆகும். பியரிஷ் கேண்டில் ஓப்பன் நட்ஸ் ஆர் அபோவ் த ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் க்ளோஸ். இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய க்ளோஸை காட்டிலும் அபோவுக்கு தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிட்டு தொடர்ச்சியாக கீழே இறங்கி தான் க்ளோஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ புல்லிஷ் அராமி அப்படின்றது என்னன்னா, ஒரு நல்ல பெரிய பியரிஷ் கேண்டில் பக்கத்துல ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு அங்கிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி ஃபைனலா வந்து மேலே போயிட்டு க்ளோஸ் வைக்கும். ஸோ இது வந்து புல்லிஷ் அராமி அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு புரிதல். இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தயவு செய்து சொல்றேன், பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. நாம கன்ஃபர்மேஷனா எடுத்துக்க கூடாது. கன்ஃபர்மேஷன் நாம எப்ப எடுக்கணும் அப்படின்னா, புல்லிஷ் ஆராமிய பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டிலுடைய ஹைய பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில்ல வந்து நீங்க கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா, இந்த கேண்டிலுடைய ஹைய கட் பண்ணி மேல போகும் பொழுது நீங்க புல்லிஷ் பக்கம் போகலாம். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி வேடிக்கை பாருங்க. பேரிஷ் அராமி. பேரிஷ் அராமி அப்படின்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டிலுக்கு பக்கத்துல ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிறது ஹையில் ஓப்பன் ஆகும். புல்லிஷ் கேண்டில் இருந்து லோவில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிட்டு சிறிது மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வந்து தான் க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல இமீடியட்டாக வந்து நம்ம செல்லிங்க்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான கேண்டிலுக்குரிய அறிகுறி தானே தவிர்த்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. கன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்கும்னா இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே இறங்கிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து மார்னிங் ஸ்டார் கேண்டில். இது வரைக்கும் பார்த்தாலாம் சிங்கிள் கேண்டில் டபுள் கேண்டில் வச்சு பார்த்தோம். இது ட்ரிபிள் கேண்டில் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா 3 கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கணும் மார்னிங் ஸ்டாருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மார்னிங் ஸ்டார் கேண்டில் அப்படின்னாக்கா
சூரியன் உதிக்கிறது நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ சூரியன் உதிக்குது. சூரியன் உதிக்கும் பொழுது வந்து மார்னிங் ஸ்டார் ரைஸ் ஆகுது அப்படின்றத வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அந்த இடத்துல என்னன்னா, இது ஒரு சப்போர்ட் ஜோன்ல உருவாகுது அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து ரைஸ் ஆகுது, மேல போகுது அப்படின்ற ஒரு மீனிங் தான் இது. ஸோ அதுதான் வந்து சூரியன் உதிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கு. இந்த ரெட் கலர் கேண்டில் ஃபார்மேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன்ல ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆயிட்டு மேலே வந்து சாரி கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல இருந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகுது. கீழே வந்து திரும்ப மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ இங்க பாருங்க க்ளோஸ்ட் above 50% ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கேண்டில். இந்த கேண்டில் இந்த ரெட் கலர் கேண்டில் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ரெட் கலர் கேண்டில்ல 50%க்கு மேல இந்த கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் அது மார்னிங் ஸ்டார். இல்லனா அந்த பேட்டர்னுக்கு வேல்யூ கிடையாது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டிலா இருக்கணும். அந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கேப் டவுன்ல ஓப்பன் ஆகணும். கீழே இறங்கி அதுக்கப்புறம் மேலே வச்சு க்ளோஸை முடிப்பாங்க. அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆயிட்டு மேலே போயிட்டு முடியும். அதுவும் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலை விட அதிகமாக, விச் மீன்ஸ் 50%க்கு அதிகமாக வந்து க்ளோஸ் வச்சு முடிக்கணும். அப்பதான் வந்து அது மார்னிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இல்லை அப்படின்னா அதுக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன்ல வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கும். ஆனா நீங்க கன்ஃபர்மேஷன் என்ட்ரியை மட்டும் எடுங்க. இந்த கேண்டிலுடைய ஹையை கட் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. இது மார்னிங் ஸ்டார் கேண்டில். நெக்ஸ்ட் ஈவினிங் ஸ்டார் கேண்டில். ஈவினிங் ஸ்டார் கேண்டில் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல பாருங்க, நம்ம ப்ரீவியஸா பார்த்ததுக்குரிய ஆப்போனன்ட். ப்ரீவியஸா என்ன பார்த்தோம்? நம்ம சூரியன் உதிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்ப வந்து சூரியன் மறையிறது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சூரியன் மறையுது அப்படின்னாக்க என்னன்னா, நல்ல மேல போயிட்டு இருந்த ஒரு சார்ட் பேட்டர்ன்ல சடனா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. பெரிய புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த இடத்துல இருந்து கேப் அப்ல ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது. கேப் அப்ல ஓப்பன் ஆன கேண்டில் மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து க்ளோஸ் வச்சு முடிக்குது. இந்த இடத்துல இருந்து அடுத்த கேண்டில் பாருங்க கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது. கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி மேலே வர ட்ரை பண்ணுது, முடியாம கீழே போயிட்டு க்ளோஸ் வச்சு முடிக்குது. இந்த பாடியில 50%க்கு மேல வச்சு க்ளோஸை முடிக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஈவினிங் ஸ்டார் கேண்டில். அது ரெசிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா கம்பல்சரி வந்து நாம கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும் நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஈவினிங் ஸ்டார் கேண்டில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். இதில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கம்பல்சரி நம்ம பார்த்து தான் ஆகணும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பெருசாக கிடையாது. இதில் 3 பாயிண்ட்டை மட்டும் மேஜராக சொல்லிடுறேன் நான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோஸ் எடுத்தோம் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்மளால். பொட்டன்ஷியலான என்ட்ரிஸை வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு டே ட்ரேடிங்க்கு எடுக்கும் பொழுதோ, ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம், 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா, இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ், மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குமோ, ஹையர் டைம் ஃப்ரேம்ல நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லோயர் டைம் ஃப்ரேம்ல ஒரு சில இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நாம அனலைஸ் பண்ணணும். கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் வச்சு நாம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா we cannot succeed. நாம கேண்டில் ஸ்டிக்கோட சேர்த்து ஒரு சில சார்ட் பேட்டர்ன்ஸை வந்து அனலைஸ் பண்ணணும். அதை தவிர்த்து இண்டிகேட்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கணும். ட்ரெண்டு ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும். அதுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ராப்பராக போடணும். கரெக்டான என்ட்ரி எடுக்கணும். மார்க்கெட்டுடைய அனாலிசிஸ் பார்க்கணும். இண்டெக்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த மாதிரி கூடுதலான விஷயங்கள் நிறையவே இருக்கு. அந்த விஷயங்களோட சேர்த்து நாம பார்க்கும் பொழுது தான் நம்மளால பேட்டர்ன்ல
பர்ஃபெக்ட்டா வந்து என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆக முடியும். கண்டிப்பா வந்து பிரைஸ் ஆக்ஷன் மெத்தட் வில் நெவர் ஃபெயில். எஸ்எம்சி மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்எம்சி மெத்தட்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்றதுல வந்து ஆல்வேஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் வில் சக்சீட். ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் வந்து நல்ல ஒரு சக்சஸ் கிடைக்கும். அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் சக்சஸை வந்து நாம யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா கண்டிப்பா வந்து அந்த சக்சஸ்க்கு சப்போர்ட்டிவான விஷயங்கள் எல்லாமே வந்து நாம பண்ணணும். ஸோ இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாம நம்புறோம். ஃபர்தர் டிஸ்கஷன் நாம கம்பல்சரி பண்ணுவோம். நம்ம சேனல் ட்ரூலி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்றதுனால இந்த சேனலுக்கு வந்து உங்களுடைய ஆதரவை தொடர்ச்சியா குடுத்துட்டே இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இது உங்கள் சாட் ஜிவிஎம்.